பயப்படுற? போறேன், பேசுறேன், ஓகே பண்ண. ஓகே. டேய் 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 சரிடா. இது எப்படி இருக்கு? அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கோ. அப்படியே போ. டேய் சித்தார்த், வரமா சீக்கிரம்டா. டேய் இவ்வளவு நேரமாடா கிளம்புவேன்? மா இருமா, ஸ்மார்ட்டா ரெடி ஆக வேணாமா? ஏண்டா நான் காட்டின எல்லா பொண்ணையும் ரிஜெக்ட் பண்ணிட்டு இவளை பார்த்ததும் எதுவுமே கேட்காம ஓகே சொல்லிட்டேன். அப்படி என்னடா ஸ்பெஷல் அவ? நான் எவ்வளோண்ணா? என்ன சாப்பிட்டீங்க? பிரியாணி. பிரியாணியா? 150 ரூபா. சரி அண்ணா ஜிபே தானே? இந்தாங்கண்ணா. இந்த மாதமும்மா? சரியா இருக்கான்னு பார்த்துக்கோங்கண்ணா. சரி அப்போ நான் வரேண்ணா. மது என்னண்ணா? இல்லை மனசு கேட்கல. நீயே கம்மியாக தான் சம்பாதிக்கிற, அதுலேயும் பாதி இங்கே கொடுத்துட்டு போயிட்டேனா? ஐயோ இல்லைண்ணா, எனக்கு எடுக்க போக மிச்சத்தை தான் உங்ககிட்ட கொடுக்குறேன். அது மட்டும் இல்லாமல் தோணும் போதெல்லாம் பிரியாணி சாப்பிட்ற எங்களுக்கே உங்கள் கடையை க்ராஸ் பண்ணும்போது வாசம் தூக்குது. காசே இல்லாமல் பசியில் இருக்கிறவங்கள பற்றி யோசிச்சு பாருங்களேன். இந்த பணம் அவங்களுக்காக என்னால் முடிஞ்சது. அண்ணா உங்களுக்கு உண்மையாகவே யார் பசியோடு இருக்காங்கன்னு தோணுதோ அவங்கள கூப்பிட்டு சாப்பாடு போடுங்க. ஆனால் அண்ணா ஒன்று சொல்லிக்கிறேன், எல்லாரும் எப்படி உள்ளே உட்கார வச்சு சாப்பாடு போட்டு கவனிக்கிறீங்களோ அப்படிதான் அவங்களையும் ட்ரீட் பண்ணுங்க. ஃப்ரீயாக சாப்பிட்றாங்கன்றதுக்காக அவங்கள மட்டும் தட்டக்கூடாது. என்ன பொண்ணு? இப்ப புரியுதா? மா நீ பார்த்த பொண்ணுங்கிட்ட ஏதோ ஒரு ஸ்பெஷல் இருக்கும். ஆனா எனக்கு மதுவே ஸ்பெஷல் தாம்மா. அதெல்லாம் சரி, சொதப்பாம மனசுல உள்ளதை பேசி ஓகே பண்ணிட்டு வாடா. வெற்றியுடன் திரும்புறேன் மம்மி. வாட்டா ஒரு முத்தம் குடி. அங்க உள்ளே மாமா மிச்சத்தை வந்து பண்றேன். பொதருக்குள்ள என்னடா பண்ற மச்சான்? உள்ள புரிஞ்சு போறேன், நான் தேடிட்டு இருந்தேன். புரிஞ்சு போவா தெரியுது. அங்கேண்டா பாக்குற? ஆமா என்னடா சட்டை இது? ஏன் மச்சான் நல்லா இல்லையா? நல்லாவே இல்ல. வேற இருக்கா? இல்லையே. ஐயோ கரெக்ட். என்னடா பண்ற? பப்ளிக் பேசுறா. சரி கை தூக்கு. எதுக்குடா? தூக்குடா, ட்ரெஸ் மாத்தணும்ல. ட்ரெஸ் மாத்தணும். ஜம்ப் பண்ணு. அட எப்படிடா? வா மச்சான் போலாம். ஏய் நீ எங்க வர? மதுவை பார்க்க? அத நான் பாத்துக்கிறேன். அப்ப நானு சீன வேடிக்கை பாடுறா. மச்சான் சொதப்பிட மாட்டியே? என்னடி ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஆளே காணோம். எப்பதான் வருவாங்க? ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, இப்போ இது கொஞ்சம் பிடிக்கிறீங்களா? தேங்க்யூ. பேசாம அவன் நம்பருக்கு கால் பண்ணிடவா? ஹலோ சொல்லுங்க. என்னது இது? பொக்கேங்க. அது தெரியுது. இது எதுக்கு என்கிட்ட கொடுத்தீங்க? ஓ அத கேக்குறீங்களா? அந்த பொக்கே என் கையில இருக்கிறத விட உங்க கையில இருக்கும்போது ரொம்ப அழகா இருக்குங்க. அதான் அதனால நீங்களே வச்சுக்கோங்க. ஐயோ எனக்கு சொடக்கு போட்டு கூப்பிடுறது பிடிக்காதுங்க, கோபம் வரும். இந்த பொக்கே வாங்கிட்டு போங்க. ஏங்க இப்ப இந்த பொக்கே உங்க கையில இருக்கனால என்னங்க பிரச்சனை உங்களுக்கு? சத்தியமாங்க என் கையில இருக்கிறதோட உங்க கையில இருக்கும்போது அது ரொம்ப அழகா இருக்கு, அதனாலதான். அப்புறம் அடிக்கடி என்ன கூப்பிட்டு டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, சரியா? ஓகேயா? பை பை பைங்க. ஏய் ரெட் டி-ஷர்ட், அச்சி ரெட் ஷர்ட். இத வாங்கிட்டு போடா. இதே நான் என்கிட்ட கொடுத்த. ஏய் அது உங்களுக்கு தாங்க, வச்சுக்கோங்க. இவன் பைத்தியமா இருப்பான் போல. யாரே இவன்? ஹாய். ஸ்டாப் பண்றியா? சத்தியமா இல்லங்க. வேற என்ன பண்ற? உங்களை தான் ட்ரை பண்றேன். வாட்? ஐம் சித்தார்த். நீங்க? யாரும் தெரியாதவங்க கிட்ட எல்லாம் நான் பேச சொல்றது இல்ல. சரி தெரிஞ்சுப்போம். நம்பர் கொடுங்க, நல்லா பேசி பழகி அப்புறமா பேர் தெரிஞ்சுக்கிறேன். ஜோக் பண்றியா? அட சீரியஸா இல்லங்க. அப்புறம் ஏய் மது. ஹலோ ஏ மது இல்லங்க, எஸ் மது.
இல்லைங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் மது சித்தார்த்தம் தானே வரும். அதான் எஸ் மதுன்னு நானே போட்டுக்கிட்டேங்க. இல்லைங்க, நீங்க என்ன திட்டாலும் அதாங்க வரும். என்னதாங்க உங்க பிரச்சனை? பெருசா ஒன்றும் இல்லைங்க. ஒரு பையன் பேர் அர்ஜுன். ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறமா ஒரு பொண்ணு பேர் நிலா. அழகான குடும்பம். உங்களுக்குண்ணா எனக்கு நீங்க. கடைசி வரைக்கும் அது போதுங்க எனக்கு. ஹலோ, ஆ? அவளுக்கு ஆல்ரெடி மாப்பிள்ளை பார்த்தாச்சு. தேவையில்லாம எதுவும் ட்ரை பண்ண வேணாம். இந்த கல்யாணம் வேணாம்னு சொல்றதுக்காக தான் நாங்களே வந்தோம். ஏய், யாருனே தெரியல, இவன்கிட்ட போய் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்க. அவனே லூஸ் மாதிரி வந்து பேசிட்டு இருக்கான். நீ வேற. வேணான்னு சொல்ல தான் வந்தீங்களா? ஐயோ மச்சான், எங்க உட்கார சொன்னா எங்க வந்து உட்காந்துருக்கான் பாரு. கேப் விட மாட்டேங்கிறானுங்களே. அங்க என்னடா பார்த்துட்டு இருக்க? நீ தானடா சீன் பார்க்க சொன்ன? சைக்கோ சைக்கோ, இப்படி கப்பிள்ஸ் ரொமான்ஸ் பண்றதை எட்டி பார்த்துட்டு இருக்கியே, உனக்கு அசிங்கமா இல்ல? ஏன்டா பப்ளிக் பிளேஸ்ல ரொமான்ஸ் பண்ற அவங்களுக்கே அசிங்கமா இல்ல? நான் ஏன்டா அசிங்கம் பண்ணோம்? ஆஹா, இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பொதருக்குள்ள குறிஞ்சி பூத்த நீ. அப்போ அது மச்சி, இட்ஸ் நேச்சர். கூச்சமே பட மாட்டேன். அப்புறம் மது என்ன சொன்னா, எப்ப கல்யாணம்? அட போடா, அவளே இந்த கல்யாணம் வேணான்னு சொல்ல தான் வந்தேன்னு சொல்றா. கல்யாணம் வேணாமா? நல்ல வேலை நான் தான் மாப்பிள்ளன்னு அவகிட்ட சொல்லல. நீ தான் மாப்பிள்ளன்னு சொல்லையா? வேற என்ன சொல்லி வச்சிருக்க? ஹலோ ஹலோ ஹலோ, எங்க இருக்கீங்க? ஏதோ 15 மினிட்ஸ். இல்ல 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 5 மினிட்ஸ் 5 மினிட்ஸ்ல அங்க இருப்பேன். ஓகே ஓகே. இப்படி வந்து மாட்டிக்கிட்டேடா டேய். மச்சான் ஓகே, 10 நிமிஷத்துல எப்பறா அவளை இம்ப்ரஸ் பண்ணுவேன்? என்னடா அடிச்ச? 10 நிமிஷத்துல இம்ப்ரஸ் பண்ண உன்கிட்ட ஐடியா இருக்கா? இல்லையே. இல்ல இல்ல கம்முனுடா. எங்க போனாலும் பொதருக்குள்ள உட்கார்ந்து டவுரா. ஹாய் மது. ஹே குட்டி பாப்பா, வாங்க. யார் கூட வந்தீங்க நீங்க? லைஃப்ல என்னைக்குமே முடிஞ்சு போற பாஸ்ட பத்தியோ நடக்க போற ஃபியூச்சர் பத்தியோ எப்போதுமே யோசிக்கக்கூடாது. ப்ரெசண்ட்டை பற்றி மட்டும் தான் யோசிக்கணும். உங்கள் முகத்தில் வர சிரிப்பு இருக்குல்ல, அது லைஃப் லாங் யார் அப்படியே வச்சிருக்காங்களோ அவங்க கூட மட்டும் தான் இருக்கணும். நீ எதையோ யோசிக்காத, உன் நல்ல மனசுக்கு நல்லதாகவே நடக்கும். கியூட்டி. பாய், பார்த்து போங்க. இந்த பாஸ் சித்து, நீ சொன்ன மாதிரி அந்த பொண்ணுக்கிட்ட போய் சொல்லிட்டேன். நம்ம பேசின மாதிரி டைரி மில்க் சாக்லேட் வாங்கி கொடுத்துருந்தோம். ஓகே. அப்புறம் அவ எனக்கு முட்டை கொடுத்தாரா, அது எனக்கு எதுக்கு, இன்னும் உனக்கே கொடுத்துடுறேன். பாப்பா, எந்த அக்காட்ட சொன்ன? மது அக்கா கிட்ட. மது அக்கா இல்ல, நந்து அக்கா. என்ன சித்து வளர்ற? வளரனா? நீ தானே ஒயிட் சுடிதார் சொன்ன, இப்போ மது அக்கான்னு சொல்ற? அட போய், நான் கிளம்புறேன். ஐயோ, வரலே வரலே வரலே. டேய், ஏங்க, லவ்வர்ஸ்லாம் இப்படி தான் பேசுவாங்கல்ல? ஏங்க, சிரிச்சிங்க தானே? இல்ல இல்ல, நீங்க சிரிச்சிங்க சிரிச்சிங்க, நான் பார்த்தேன். நீங்க சிரிச்சிங்க, நான் பார்த்தேங்க. பயந்துட்டேங்க. யாருங்க நீங்க? உங்களுக்கு என்னதான் வேணும்?
பசிக்குது, சாப்பிட்டே பேசலாமா?